வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் நடைபெறும் மகளிர் மாநாட்டுக்கான பந்தக்கால் முகூர்த்தம். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க மாநில தலைவர் புத்தா அருள்மொழி பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. இதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. வன்னியர் சங்க மாநில தலைவர் புத்தா அருள்மொழி தலைமையில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாநில தலைவி சுஜாதா, பாமக எம்எல்ஏ அருள், மாவட்ட செயலாளர் பாக்கம் சக்திவேல், தஞ்சை மண்டல பொறுப்பாளர் மா.க. ஸ்டாலின், மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன், பாமக ஊடகப் பிரிவு மாநில செயலாளர் துரைகோபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரலாற்று பெருமைக்குரிய மண், கண்ணகியை கோவலனை சித்தரித்து எடுத்து சொல்லுகிற மண், தஞ்சை தரணி என்னும் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் உருவாக்கப்படுகிற காவிரி வங்கக்கடலில் கலக்கிற பூம்புகார் மண்ணில் சமூக நீதி காவலர், பெண்ணுரிமை காவலர் மருத்துரையா அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு வருகிற ஆகஸ்ட் மாதம், அடுத்த மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க மிக பிரம்மாண்டமான மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு இங்கே மாநாட்டு குழு தலைவர், வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்கள் தலைமையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கு மாநாட்டுக்கான கால்கோள் விழாவை நடத்தியிருக்கிறோம். இந்த கால்கோள் விழா மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த மகளிர் மாநாட்டின் நோக்கம் குடும்பம், நாடு, வீடு எல்லாம் பெண்கள் இல்லாமல் இல்லை. பெண்கள் தான் சக்தி மிக்கவர்கள். பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை, பெண்கள் இல்லாமல் நாடு இல்லை, பெண்கள் இல்லாமல் உலகம் இல்லை. ஆகியபடி பெண்களை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம் என்ற அடிப்படையில் மருத்துரையா அவர்கள் பெண்களை மதித்து போற்றுகிற தலைவர் என்ற காரணத்தால் கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற இந்த மண்ணில் தொடர்ந்து மகளிர் பெருவிழா மாநாட்டை நடத்தி வந்தோம். இடையில் அது சற்று தொய்வாகிவிட்டது. மீண்டும் இந்த ஆண்டு மருத்துரையா தலைமையில் இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பெண்ணின் பெருமையை போற்றுவதற்கு, பெண் உரிமையை காப்பதற்கு, எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கொடுமை நிகழ்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை போற்றுகிற வகையில், பெண்கள் பாதுகாப்பை நாடெங்கும் நிலைநாட்ட வேண்டும் என்ற வகையிலேயும் இன்று பெண்களுக்கான இந்த மாநாடு. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்லா படிக்கிறாங்க, அது மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் பெண்களுக்குரிய வேலை வாய்ப்பு கிடைக்கல, அது மிகப்பெரிய வேதனையாகவும் இருக்குது. அதனால் பெண்கள் தான் குடும்ப தலைவிகள், அந்த குடும்பம் தான் பெண்கள் நடத்துகிறவங்க. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெண்களை அழைத்து, குறிப்பாக இளம் பெண்களை, படித்த பெண்களை அழைத்து மருத்துரையா அவர்கள் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு இங்கே பாருங்கள், இங்கே நிர்வாகிகள் எல்லாம் முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடக்குங்கிறதுல நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். மாநாட்டுக்குரிய அனுமதிகளெல்லாம் பெற்றாகிவிட்டது. முதல்ல சுற்றுலாத்துறை அனுமதி பெறப்பட்டிருக்கிறது, காவல்துறை அனுமதி உள்ளிட்ட எல்லா அனுமதியும் பெற்று காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டோடு பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் மாநாட்டை நடத்துவோம். இந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 3 லட்சம் பெண்கள், அதுக்கு மேலே வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறுகிற மாநாடை திட்டமிட்டு நடத்துகிறோம். இதுக்கு முழுக்க மருத்துரையா தலைமையில், மருத்துரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. இந்த மாநாட்டுக்கு எங்கள் சென்னை மருத்துவர் அன்புமணி வருவார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது.
நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறோம். அனைத்து கட்சிகளும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. மாநாட்டு அழைப்பு யாருக்கு? எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு? இது நடத்துறது வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் நடத்துது. யாரெல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்து யாரெல்லாம் அழைக்கலாம்னு திட்டம் பண்ணுறோமோ அவங்களுக்கு அழைக்கிறோம். குறிப்பாக பெண்களை அதிகமாக அழைச்சி பேச வைப்போம். இன்னொன்று, இந்த மாநாட்டில் இது கண்ணகி கோவலனை போற்றுகிறமன் என்ற அடிப்படையில் கண்ணகி கோவலன் பெருமையை எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய நாடகம் நடைபெற இருக்கிறது. அதோட பெண்களின் வீர தீர சாகச நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அற்புதமான கலை நிகழ்ச்சி, இது வரைக்கும் நடைபெறாத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பான கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்.